வணக்கம் கண்ணன். இன்னைக்கு 38 மாவட்டங்கள் இருக்கிறது கண்ணன். ஆமா, 41 அரசு துறைகள் இருக்கிறது. 12,30,000 அரசு பணியாளர்கள் ஆக்டிவா வேலை செய்யறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆமா. இங்கு அரசு நிர்வாகம் எங்கேயுமே சென்ட்ரலைஸ்டா இல்ல, ஒரு இடத்தில் குவிக்கப்பட்ட அதிகாரமாக இல்ல. இங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய அதிகாரம் எப்படி இருக்குன்னா, இங்க 38 மாவட்டங்களுக்கும் பிரித்து வழங்கப்பட்டிருக்குது. அது நகராட்சி, ஊராட்சி, கிராம பஞ்சாயத்துன்ட்டு பலவாறாக பிரிகிறது இந்த அதிகாரம். சரிங்களா? அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பஞ்சாயத்து ராஜ் சட்டமெல்லாம் அதனாலதான் கொண்டு வந்தாங்க. அதனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நீங்க 3 துறைகளினுடைய கோப்புகள் இருக்குது, அதுல ஆதாரத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, இது யார் இதை ஆடிட்டிங் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அப்படின்னா அதற்கு முதலில் இந்த அரசு பதிலளிக்கணுமா? கண்டிப்பா பதில் அளிக்கணும்ல, முதலமைச்சரே பதில் அளிக்கணும்ல. நம்ம இப்ப நீங்க சுட்டிக்காட்டுனீங்க உறுதிமொழி ஏற்ப, அதுல 2 வகையான உறுதிமொழி. ஒண்ணு பதவி பிரமாணம், சரி. இன்னொன்னு ரகசிய காப்பு பிரமாணம். சரி. பதவி பிரமாணங்கிறது நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன், ஓகே. அதுக்கு பிறகு இந்த பொறுப்பை எப்படி கவனிக்க போகிறேன், இந்த பொறுப்புக்கு எப்படி நான் பொறுப்பாகிறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரகசிய காப்பு பிரமாணங்கிறது. அதாவது எனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிய வருவதும் அறிய வருவதுமான விஷயங்களை, அரசு ரகசியங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நேரடியாவோ மறைமுகமோ எனக்கு வேண்டியவர்களுக்கோ உறவினர்களுக்கோ மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டேன். அரசுக்கான மக்களுக்கான சேவையை திறம்பட ஆற்றுவேங்கிறதுக்காக ஒரு ரகசிய காப்பு அது எடுக்கிறாங்க. சரி. ஒரு அரசாங்கத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு அரசு ராஜ ரகசியம் சொல்லி வரும். அதை எந்த அடிப்படையில் ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த அரசாங்கத்தினுடைய முடிவை பொறுத்தது. ஆனா இவர் சட்டமன்றத்திற்கு என்கிட்ட 3 ஃபைல் இருக்கு, நான் அதை திறந்துருவேன், நான் திறந்துட்டா பல முயல்கள் அதுல இருந்து வெளியே ஓடிரும், அதை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னா டைரக்டா சட்டசபையில எதிர்கட்சி கூட டீல் பேசுறாரா? சரி. அதுதான் பொருள் கொள்ளப்படுமா? ஒண்ணு தவறு நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது என்றால் அந்த முறைகேட்டிற்கான உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் முன்னெடுப்பது தானே அவர் கடமைக்கு செய்கிற பொறுப்பு. அப்ப பொறுப்பை தவறுகிறாரா? பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறாரா? முதலமைச்சர் தனக்கான பொறுப்பை தட்டி கழிக்கிறாரா? இது ஏதோ சினிமா ஷூட்டிங்ல பேசுற மாதிரியே இருக்குங்க. நம்மளுக்கு பார்க்கும் போதெல்லாம் எந்த நேரத்துல எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும், கரெக்டான நேரத்துல சரியான நேரத்துல வாய்ப்பு வரும்போது கரெக்டா நான் பண்ணிடுவேன். ரஜினிகாந்த் டைலாக் பேசுற மாதிரியே இருக்கு எனக்கு. இது பார்க்கும்போது ஒவ்வொரு படத்தினுடைய ஷூட்டிங்கும் ஒவ்வொரு சீனை பார்த்த மாதிரியே இருக்கு. சட்டமன்றத்திலேயே முதல் முறையாக, சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து அதிகமாக நீக்கப்படுகிறது, மைக்கே கட் செய்யப்படுகிறது. அவர் அமைச்சர் மைக்க ஆஃப் பண்ணுங்க, அதை ஆஃப் பண்ணுங்கன்றார் சபாநாயகர். ஐயோ பேச விடாதுங்கன்றார். தலையில அடிச்சுக்கிறாங்க. இது என்ன வகையான போக்கு? இப்ப அண்ணன் பியூஷ் மானுஷ் சொன்ன மாதிரி காவிரி தமிழ்நாட்டில் தலையாய பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, ஜீவாதாரம், விவசாயிகளுடைய உயிர் நாடி. இதற்கு வாயே திறக்கிறது இல்ல. தண்ணீரை பத்தி பேசினா தண்ணி எங்க பாயணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்னார்னா அவர் மேல உடனடியான நடவடிக்கை. 3000 போலீஸ், ரோட் ஷோ, தமிழ்நாடு அரசினுடைய நிதியை பயன்படுத்தி அவருக்கு ஒரு ரோட் ஷோ பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப ஏற்கனவே சட்டமன்றத்துல நாங்க தொட்டா விட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம், தொடப்பொருவங்களை விட மாட்டோம், ஏற்கனவே தொட்டவங்களை விட மாட்டோம். இது என்ன ஒரு டைலாக் பேசுற இடமா அது? அதை தாண்டி ஆக்ஷனே வராதா? யார் தொட்டா, எப்படி தொட்டா, அதுக்கு விடை இல்லை. ஊழல் பண்ணிருக்கிறாங்க, பார்ட்டி ஃபண்ட் வாங்கி இருக்கிறாங்க. யார் அந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்கினது? பார்ட்டி ஃபண்ட் வாங்கினவங்களை சொல்லுங்க. அதை நாங்க காலம் வரும்போது சொல்லுவோம், நேரம் வரும்போது சொல்லுவோம். எப்ப காலம் வரும், எப்ப நேரம் வரும்?
எல்லாமே சினிமாத்தனமான நாடகத்தனமான ஒரு சட்டசபையை தமிழகம் முதலாக பார்க்கிறது. நானும் 2001 2026 சட்டமன்றத்துல ஒவ்வொரு நாள் நடவடிக்கையும் நெருக்கமா பார்த்திருக்கிறேன், தூரத்துல இருந்து பார்த்திருக்கிறேன், மாடத்துல இருந்து பார்த்திருக்கிறேன், அந்த வளாகத்துல இருந்து பார்த்திருக்கிறேன். எனக்கும் சட்டசபைக்கும் ஆளுங்கட்சியாவும் எதிர்கட்சியாவும் நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த 25 ஆண்டு கால என்னுடைய அனுபவத்துல இப்படி ஒரு நகைச்சுவையான காமெடி கலந்த சட்டமன்றத்தை நம்ம பார்த்ததே இல்லை. இது சட்டமன்றமா இல்ல, பட்டிமன்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அமைச்சரும் அந்த துறையை பத்தி தெரியாம, சுகாதாரத்துறையை கேட்டா பள்ளிக்கல்வித்துறை பதில் சொல்றாரு, பள்ளிக்கல்வித்துறை கேட்டா பொதுப்பணித்துறை பதில் சொல்றாரு, பொதுப்பணித்துறை பற்றி கேட்டா மின்சாரத்துறை பதில் சொல்றாரு, மின்சாரத்துறை பற்றி கேட்டா தொழில்துறை பதில் சொல்லுது. அது பதிலாவது உருப்படியா இருக்கிறதா? அதுவும் இல்லை. இப்படி முன்னுக்கு பின் முரணாக தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, அவர்களுடைய விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான வழிவகைகள் என்ன, இப்படி எதுவுமே இல்லாம பொத்தாம் பொதுவாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக சட்டசபை வளாகத்தை மாற்றி டயலாக், ஒரு ரீலு, ஒரு மீம்ஸ், ஒரு டயலாக், இதை மட்டும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கண்டென்ட்டா மாற்றி அதுக்கு பொருள் கிடைச்சா போதும், இன்னைக்கு மீம்ஸுக்கு டைம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவையை வழிநடத்துறதுங்கிறது இந்த போக்கு தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கும் தமிழகம் இதுவரைக்கும் பெற்றிருக்கிற வளர்ச்சிக்கும் நல்லதல்ல. இது மாற்றம் என்று சொல்லி பொதுமக்களுக்கு ஏமாற்றம் தான் இப்பொழுது மாற்றமாக வந்திருப்பதுங்கிறது துரதிர்ஷ்டம், துன்பம், துயரம் மட்டுமல்ல, இது பேரிடர், இது அரசியல் பேரிடர். இதெல்லாம் விட ஏற்கனவே கஜானா காலின்னு சொன்ன இந்த விஜய் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் விட்டாரு. அந்த கஜானா எங்க இருந்து வருது? ஒருத்தர் 2 பேர் கிராக்குறாருன்னா அவங்க கேட்டவர்களை பொருளாதார பின்புலத்துல பார்த்தா ஆடி கார்ல வராரு, பென்ஸ்ல வராரு. கேட்டா நான் ஓலா ஊஃபர்ல வந்தேன்னு பொய் சொல்றாரு கூசாம. இல்ல நீங்க ஆடியில வந்தீங்களே, BMW வந்தீங்கன்னு செய்தியாளர்களை நிக்க வச்சு கேட்டா குடுகுடுன்னு ஓடுறாரு. செய்தியாளர்களை கண்ட உடனே மந்திரி ஓடுறாங்க, சிஎம் ஓடுறாரு. இந்த நாட்டுக்கான விஷயங்களை, நாட்டு மக்களுக்கான கருத்துக்களை சொல்லுவதற்கு ஆட்களே இல்லை. சட்டசபையில எழுதி கொடுத்ததை கூட தப்பா வாசிக்கிறது, தவறா ஒப்பிக்கிறது, முன்னுக்கு பின் முரணாவே பதில் சொல்லுதுங்கிற பேர்ல இந்த அவை மாண்பை, தன்னுடைய மதிப்பை, மாண்புமிகு என்கிற சொல்லை முற்றிலுமாக இழந்து தவிக்கிறது. சட்டமன்றம் தன்னுடைய மரியாதை குறைவை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது என்பதைத்தான் நான் பார்க்கிறேன்.